Hello students, 11th chemistry English medium and Tamil medium கான ஒரு full portion original question paper previous year நடந்த public original question paper நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. half-yearly exam இருந்தாலும் சரி, first revision இருந்தாலும் சரி, second revision இருந்தாலும் சரி, public examோட previous year question paper நம்ம practice பண்ணும்பொழுது கண்டிப்பா அதில் மேக்ஸிமம் ஒரு 70 மார்க்ஸ்க்கு அதில் இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 70 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது 3 hours. ஸோ ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 1 மார்க் கொஷின்ஸ் 15 1 மார்க் கொஷின்ஸ் டோட்டலாக. அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு புக் பேக் மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் இன்சைடில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கொஷினில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸையும் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைடில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தெரியலையோ இமிடியேட்டாக அதை படிக்க பாருங்கள். 24th கொஷின் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. 16th ஒன் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டிஃபைன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மையை வரையறுக்கும், வெரி இம்பார்ட்டன்ட். சமான நிறை வரையறுக்கும், டிஃபைன் ஈக்குவல் அண்ட் மாஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறுக, ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அதே மாதிரி பின்வரும் சேர்மங்களில் உள்ள இனக்கலப்பை எழுதுக. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. பசுமை குடில் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? பென்சீனை எவ்வாறு பிஹெச்சிஆய் மாற்றுவாய்? ஹவ் வில் யூ கன்வெர்ட் பென்சீன் டு பிஹெச்சி? படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் ஹோமோலோஜியஸ் சீரீஸ்? இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இதுவரையும் நீங்கள் படிக்கல அப்படின்னா இமிடியேட்டாக படிங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஷின்ஸில் டிஃபைன் ஆர்பிட்டால், அதையும் பார்த்துக்கோங்க. ஆர்பிட்டால் வரையறுக்கவும். அடுத்தது கிவ் த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன். 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 33 கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி சொல்கிறாங்க. 6 கொஷின் டோட்டலாக நீங்கள் எழுதணும். அடுத்து கிவ் த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட பயன்கள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பை பிணைப்பு என்றால் என்ன, அது இம்பார்ட்டன்ட். அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்த்தன பண்பினை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அயனைசேஷன் பொட்டென்ஷியல், இம்பார்ட்டன்ட். எஸ்ஸின் வெப்பம் மாறா கூட்டல் விதியை வரையறுக்கும். டிஃபைன் ஹெஸ்ட் லாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த கொஷின்ஸே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க. கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. அதுக்கடுத்தது SN2 வினை வழிமுறை, ரியாக்ஷன் மெக்கானிசம், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது அல்லது அது, அதாவது ஆ அல்லது ஆ, இது ரெண்டுத்துலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். அதுலேயே உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் 2.5 மார்க்ஸ் 2.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தற்சுழற்சி குவாண்டம் எண் குறித்து சிறு குறிப்பு எழுதுக. வினிகரில் காணப்படும் ஒரு கரிமச் சேர்மம் 40% கார்பன், 6.6% ஹைட்ரஜன், 53.4% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பெரிலியம் மற்றும் அலுமினியத்துக்கான ஒத்த தன்மை. டிஸ்கஸ் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம், வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரைட்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து லாத்தனைட்ஸ் அண்ட் அஸ்டினைட்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட அமைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக ஆற்றலின் சிறப்பியல்புகள். லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, வெரி இம்பார்ட்டன்ட். ரவுல்ட் விதி, வெரி இம்பார்ட்டன்ட், ரவுல்ட் விதி. வாண்ட் ஆஃப் சமன்பாடு, கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிங்க. ரெடியூஸ் த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், அடிக்கடி 5 மார்க் கொஷின்ஸில் இது கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இதுவரையும் யாருக்கும் தெரியலன்னா இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பாருங்கள், ப்ராப்ளம்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது டிடியின் பயன்கள். அசிட்டினின் பினாயில், ஹவு வில் யூ ப்ரிப்பேர் பென்சீன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கொஷின் பேப்பர்ன்றவங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 90K அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.
சாரி 70 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. இந்த 70க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் இந்த கொஷின் பேப்பர் வந்ததுன்னா உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கல்விஜி சேனலோட வீடியோஸை இமிடியேட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.